என் தம் ஃபிங்கர் ஏன் திரும்ப அப்படி இருக்கு? வச்ச எக்ஸ்டென்ஷன்ஸ் நானே பிச்சு எரிஞ்சிட்டேன். இதெல்லாம் ஒரு வழி இருக்குங்க, ஓவர்லே பண்ணலாம். அதுக்கு பில்டர் ஜெல் ப்ராடக்ட், ஃபைலர், நெயில் டீஹைட்ரேட்டர், நெயில் பிரைமர், அப்புறம் அந்த யூவி lamp. என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸோட கலர் மட்டும் லைட்டாக ஒட்டிட்டு இருந்ததுங்க. அதை வந்து சாண்டிங் மேன் வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணி அப்படியே ப்ரெப்பிங் பண்ணிட்டேன். நெயில் டீஹைட்ரேட்டர், நெயில் பிரைமர் போட்டேன். பிரைமர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டர் ஜெல் வந்து நூட் ஷேட்ல எடுத்திருக்கேன். ப்ராடக்ட் பேக்னே ஒரு மாதிரி வந்து மில்க் மேட் மாதிரி இருக்கும். ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை லைட்டாக டிப் பண்ணி ஒரு தின் கோட் போடுங்க, ஸ்கின்ல படாத மாதிரி. அது வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி ஒரு தின் கோட் போடுங்க. ஆனால் அந்த தின் கோட்டை இந்த டைம் கியூர் பண்ணாதீங்க, பிகாஸ் திஸ் லேயர் இஸ் கால்ட் அஸ் ஸ்லிப் லேயர். இப்போது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏபெக்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதனால் ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வித்தவுட் டச்சிங் தி ஸ்கின். இதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபிங்கர் அப்சைட் டவுனாக திருப்பிக்கிட்டா அந்த கிராவிட்டியில் அந்த ஏபெக்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதாவது சென்டர் ஆஃப் த நெயில நிறைய ப்ராடக்ட்ஸும் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் கம்மி ப்ராடக்ட்ஸும் இருக்கும். கியூர் பண்ணக்கப்புறமா லைட்டாக கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிக்கினஸ் போகும். ஏதோ ஒரு ஆர்ட் டைப் பண்ண போய் ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்படி இருந்த ஃபிங்கரை நான் இப்படி ஆக்கியிருக்கேன். அடுத்த நெயில் வீடியோவில் பார்க்கலாம். பை.